வணக்கம் அன்பு நண்பர்களே. மதுரையிலிருந்து நபார்டு மானியத்துடன் செயல்படும் கிரீன் மதுரை நர்சரி கார்டன் கள அலுவலர் எஸ் இன்னாசிமுத்து பேசுகிறேன். நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் நம்ம எதுவுமே கவலைப்படவோ துக்கப்படவோ அதிகமான மகிழ்ச்சி கூட நம்மளை ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தவோ கூடாது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பகவத்கீதையில் ரொம்ப அருமையாக ஒரு வாசகம் சொல்லுது. என்னன்னு சொல்கிறேன் பாருங்களேன். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்கப் போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். உன்னுடையதை எதை இழந்தாய்? நீ எதற்காக அழுகிறாய்? எதை கொண்டு வந்தாய்? அதை நீ இழப்பதற்கு. எதை படைத்திருந்தாய்? அது வீணாவதற்கு. எதை நீ எடுத்துக்கொண்டாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது. எதை நீ கொடுத்தாயோ அதுவும் இங்கிருந்தே கொடுக்கப்பட்டது. இன்று உன்னுடையது, நாளை அது வேறொருவருடையது, மற்றொரு நாள் இன்னொருவருடையது அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக இந்த உலகத்தோட படைப்பின் சாராம்சத்தை பற்றி ரொம்ப அருமையாக சொல்லுது. இதே இது பார்த்திங்கன்னா பைபிளில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது கடவுள் சாலமோன் அரசர்கிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ சாலமோன் அரசர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஞானம் வேணும் அப்படின்றாரு. அப்போ தான் கடவுள் சொல்கிறாரு, ஒரு மனுஷன் என்ன தான் கேட்க முடியும் கடவுள்கிட்ட அப்படின்னா, மூன்று வரியில் சொல்கிறாரு. 3 விஷயத்தை தான் மனுஷன் கேட்பான் அப்படின்றத கடவுள் ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறாரு. இதை தாண்டி வேறு எதுவுமே மனுஷன் கேட்க முடியாது. அப்படி என்ன கேட்குறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் கேட்கக்கூடியது ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்வம் மட்டும் கிடையாது, பட்டம், பதவி, புகழ், படிப்பு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே சேர்ந்தது ஐஸ்வர்யம். இதை கேட்பானா. அடுத்து பார்த்திங்கன்னா நீடிய ஆயுளை கேட்பானா. நீடிய வாழ்நாள், அதாவது நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, ரொம்ப வலி இல்லாத வாழ்க்கை, மற்றவங்க நமக்கு துன்பம் கொடுக்க முடியாத அந்த ஒரு வாழ்க்கை, இதை கேட்பானா. 3வது என்ன கேட்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யம், அப்புறம் நீடிய ஆயுள் கேட்குறான். 3வது எதிரிகளோட உயிர், எதிரிகளின் பிராணனை கேட்பானா. அதாவது ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டான்னு பாம்புட்டையோ இல்லை ஏதோ ஒன்று, சிங்கம், புலி, சிங்கம், ஏதோ ஒன்று அவனை மீறிய ஒரு ஆற்றல்கிட்ட மாட்டிக்கிட்டு அதிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த எதிரிகள் அழிஞ்சாலும் எப்படியாவது என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி எதிரிகளோட உயிர், அது மனிதனாக கூட இருக்கலாம். ஆக ரொம்ப தெளிவாக சொல்லப்படுது. இதே பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா குரானில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக சொல்கிறாரு. அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள், அல்லாஹ்வின் பேரருளை நம்பி நில்லுங்கள், அவனிடத்தில் குறை அனைத்தும் சொல்லி காட்டுங்கள், இன்னல் படும் இதயங்களை பார்க்கின்றவன். பார்த்தீங்களா? அப்போ இந்த இயற்கை நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம், நம்மளோட வேண்டுதல் என்ன அப்படின்றத கேட்டுக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் இன்றைக்கி ஏன் சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த இயற்கைக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு பார்க்குறோம் பார்த்தீங்களா. அது மலர்களை படைத்தாலும் சரி, இல்லை நம்ம மலர்கள் போன்ற இருக்கிற நம்ம மற்ற ஏதாவது ஒரு உணர்வுகளை படைத்தாலும் சரி, இன்றைக்கி அதைத்தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். அதாவது ஒரு பேப்பரில் ஒரு மலர்கள், மாலைகள் இதெல்லாம் செஞ்சு நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். சரிங்களா? இதை நம்ம இப்போ ஒவ்வொன்றா படிப்படியாக பார்ப்போம் எந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். இதை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிகச்சிறந்த வேலை வாய்ப்பு ரொம்ப அருமையாக அந்த உலகத்தில் ரொம்ப கொட்டி கிடக்குது. அதில் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு கல்யாண மேடை ஜோடிக்கிறது, இல்லை ஒரு மணப்பெண் அலங்காரம், இல்லை ஒரு காரை ஜோடனை பண்ணுறது, இல்லை ஒரு வீட்டை அலங்காரம் பண்ணுறது, இதெல்லாம் அவங்க ஒரு தொழில்மயமாக ஈஸியாக அதை கொண்டு போகலாம். கொண்டு போனீங்கன்னா வருமானமும் ஜாஸ்தியாகும், அந்த பெண்களுக்கு வாழ்வாதாரமும் ரொம்ப அருமையாக இருக்கும். இது நகரத்தில் உள்ள பெண்களுக்கு மிக சரியான ஒரு வழிமுறை. இப்போ இதை நான் ஒவ்வொன்றா செஞ்சு காமிக்கிறேன், நீங்களாம் பாருங்கள், ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யணும் அப்படின்றக்காகத்தான் இதை நான் ஒவ்வொன்றா செஞ்சு காமிக்க போகிறேன் இன்றைக்கி. சரி, பார்ப்போம். பார்த்திங்கன்னா ஒன்று சுருட்டி காமிக்கிறேன், எப்படின்னு பாருங்கள். இப்போ நம்ம பண்ண போகிறது ரோஜாப்பூ பண்ண போகிறோம். இப்போ இப்படி ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள், இதை அப்படியே சுருட்டுறோம். சரிங்களா?
சுருட்டும் போது திருப்பி ரோஜாப்பூ இதழ்கள் நிறையா இருக்கணும் அப்படின்றனால திருப்பி ஒரு பேப்பரை இணைச்சிக்கிறோம். அதில் இணைச்சிக்கிறோம். இப்போ ரோஜாப்பூக்கு கீழே இருக்கிற இதழ்கள் வந்து பச்சை கலராக இருக்கணும் இல்லைங்களா, அந்த இலைகள் வந்து பச்சையாக இருக்கணும் இல்லைங்களா, இந்த மாதிரி பச்சை கலர் ஒரு பேப்பரை வந்து எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், இதையும் வந்து என்ன பண்ணுறோம், உள்ளே வச்சு இப்படியே சுருட்டிடுறோம். சரி, இப்போ நம்ம இது சுருட்டி எடுத்துக்கிட்டோம். நம்ம இப்போ பாருங்கள், இதை வந்து கரெக்டாக கொஞ்சம் ஒரு முக்கால் பகுதியில் வந்து என்ன பண்ணுறோம்னா அப்படியே கட்டிங் பண்ணுறோம். பாருங்கள், முக்கால் பகுதியில் வந்து லைட்டாக கட்டிங் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து இலை வடிவமைப்பில் நம்ம வெட்டுறோம். இதை இப்போ பாருங்கள், இலை வடிவமைப்பில் இப்போ இதை வெட்டியிருக்கோம். நம்ம சரி, இப்போ இலை வடிவமைப்பில் வெட்டியிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த ரோஸ் இதழ் மட்டும் எடுத்துக்கிறோம். நடுவில் வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஒரு பச்சை கலர் வந்துருக்கு, அதை வந்து கட் பண்ணிடுறோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த இலை வந்து ரோஜாப்பூ இதில் வந்து லைட்டாக முனையை மட்டும் கட் பண்ணுறோம். சரி, கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா, இப்போ இதை சுருட்டி எடுத்துடுறோம். அதாவது இந்த மாதிரி மடக்கி மட்டும் விட போகிறோம். இப்போ பாருங்கள், இதை வந்து எடுக்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பாருங்க, அப்படியே லைட்டாக சுற்றிக்கிட்டே நான் வந்து எடுக்கிறோம். சரிங்களா, இங்கே பாருங்கள். சரி, இப்போ சுற்றிக்கிட்டே எடுத்துடுறோம். இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணோம்னா இதை அப்படியே மையத்துக்கு கொண்டு வரோம். இங்கே பாருங்கள், அமைஞ்சிருச்சிங்களா. இப்போ அருமையாக ஒரு ரோஜாப்பூ வந்து நம்ம இப்போ செஞ்சிட்டோம். இப்போ இதை அங்கே வச்சுருவோம். அடுத்த பூ செய்கிறதுக்கு போவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அல்லிப்பூ பார்த்துருப்பீங்க. இப்போ இது வந்து காலதாமதம் லேட்டாகிடக்கூடாது அப்படின்றக்காக அடுத்த பூ வந்து சுருட்டியே கொண்டு வந்துட்டேன் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இது வெள்ளை நிற அல்லிப்பூ. அதாவது குளத்துலலாம் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, அல்லிப்பூ இல்லைன்னா ஆம்பல் அப்படின்வாங்க. அந்த பூ தான் இப்போ செய்ய போகிறோம். நம்ம இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் பகுதியில் கட்டிங் பண்ணுறோம். கட்டிங் பண்ணிவிட்டு இப்போ ஒரு இலை மாதிரி கட் பண்ணுறோம். சரி, இப்போ இதை என்ன பண்ணுறோம்னா, இந்த சென்டர்லேருந்து பிடிச்சிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், அப்படியே வரும்போதே சுற்றி எடுக்கிறோம். அப்படியே தெரியுதா, பார்த்தீங்களா, இதாக இருக்குங்க, எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா உள்ளே அமுக்க போகிறோம். இதை பார்த்தீங்களா, குளத்துலலாம் பூத்துருக்கும் பார்த்தீங்களா, அந்த அல்லிப்பூ அருமையாக பூத்துருக்கு பார்த்தீங்களா, இது அல்லிப்பூ.
அடுத்து பார்த்திங்கன்னா கோபுரம், ஒரு ஒற்றை கோபுரம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ செய்ய போகிறோம். சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள். இது வந்து எப்படி கட் பண்ணுறோம்னா, இங்கே பாருங்கள், இந்த முனையிலேருந்து அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணுறோம். அதாவது ஒரு அரைவாசி அப்படியே பொடி பொடிசாக கட் பண்ணிட்டு வரோம். இப்போ பாருங்கள், கட் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு நல்லா தெரியும். சரி, இப்போ பாருங்கள், கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம்னா, இதை பூரா அப்படியே லைட்டாக எவ்வளோ வரைக்கும் கட் பண்ணியிருக்கோமோ அது வந்து கீழே மடக்கி விட்டுறோம். இப்போ பாருங்கள், பார்த்திங்களா? இது வந்து ஒற்றை கோபுரம், ரொம்ப அருமையாக இருக்குது. பார்த்திங்களா? அடுத்து வந்து இரட்டை கோபுரம் பண்ண போகிறோம். சரி, இது வந்து ஒற்றை கோபுரம் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது வந்து இரட்டை கோபுரம் பண்ண போகிறோம். இரட்டை கோபுரத்துக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த இதை வந்து வந்து அதை சுற்றினதை வந்து டைட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இடையில வந்து ஒரு கட்டிங் கொடுக்குறோம். கரெக்டாக சென்ட்ரு பக்கத்தில் பார்த்து கட்டிங் பண்ணுறோம். ரைட், சென்டரில் கட்டிங் பண்ணிட்டோம். இப்போ இந்த பாருங்கள், சென்டரில் கட்டிங் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டாக மடக்கிடுறோம். இப்போ மடக்கிட்டு இதை என்ன பண்ணுறோம்னா, பொடிசாக எல்லாத்தையும் பண்ண மாதிரியே கட் பண்ணுறோம். பாருங்கள், ஒரு பக்கம் கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த பக்கம் வந்து இந்த பக்கத்துக்கும் கட் பண்ணுறோம். பாருங்கள், இப்போ அடுத்த பக்கமும் கட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த சென்டர்லேருந்து இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ எடுக்க போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? இது வந்து இரட்டை கோபுரம். பார்த்தீங்களா? ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்குங்களா? பார்த்தீங்களா? சரி, இப்போ இதை இங்கே வச்சிடறோம். நம்ம
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்கரம் செய்ய போகிறோம் நம்ம. அதாவது நம்ம தேசிய கொடிக்கு நடுவில் இருக்குது பார்த்திங்களா, ஆரச்சக்கரம், அது இப்போ பண்ண போகிறோம். இதில் பாருங்கள், இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கட்டிங் பண்ணிடுறோம். ஒரு இதில் கட்டிங் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இங்கேயும் இதில் கட்டிங் பண்ணுறோம். இப்போ இதை வந்து என்ன பண்ணிட்டோம்னா 2ஆக கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை கட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் இதை வந்து என்ன பண்ண போகிறோம், இங்கே பாருங்கள். சரி, இப்போ கட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா ஆரச்சக்கரம் ரொம்ப அருமையாக ஒரு சக்கரை மாதிரி பண்ணிட்டோம். இது வந்து நம்ம சின்ன பேப்பரை வச்சு பண்ணுறதுனால, இவ்வளோ சிறிய பேப்பரை வச்சு பண்ணுறதுனால இந்த மாதிரி அமைக்குது. இதே நல்லா பெரிய பேப்பரை வச்சுருந்தோம்னா நல்லா பெரிய ரவுண்டு கிடைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோபுரத்துலேயே பார்த்திங்கன்னா அப்படி ஏணி ஸ்டெப்பு போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இப்போ பண்ண போகிறோம் நம்ம. சாரி, இந்த ஏணிக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதை சின்ன கிறிஸ்மஸ் செடி, பெரிய கிறிஸ்மஸ் செடி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். 2 கிறிஸ்மஸ் செடி செய்ய போகிறோம். இப்போ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது கட் பண்ணுறோம். இதுவும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே பண்ண மாதிரி தான் இருக்கும். இது ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், லைட்டாக தான் வித்தியாசமான மாடல் இது. இங்கே பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான் ஃபுல்லாக கட்டிங் கொடுத்துறோம் நம்ம. சரி, இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா கிறிஸ்மஸ் செடி. இது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அகலமான இலை இருக்கிற மாதிரி பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏணி செய்ய போகிறோம். இதில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்களா, இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3/4 பகுதிக்கு கட் பண்ணிக்கிடணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு 3/4 பகுதிக்கு கட் பண்ணிக்கிடணும். கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இப்படி மடக்கிட்டு இதை வந்து அப்படியே கட் பண்ணிடுறோம். இப்போ இதை கட் பண்ணிடுறோம். இங்கே பாருங்கள்,
பார்த்தீங்களா? இந்த ஏடி வடிவமைப்பு தெரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்கள், ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு பாருங்கள், அழகாக வரிசையாக அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இது வந்து ஏணி. இந்த ஏணியவே இன்னும் நல்லா ரொம்ப தெளிவாக கம்பு மாதிரி நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி பண்ணுறதுக்கு இப்போ இது ஒரு வாய்ப்பு. இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஒரு முக்கால் பகுதியில் கட்டிங் கொடுக்க போகிறோம். அடுத்து திருப்பி இந்த பக்கமும் ஒரு கட்டிங் கொடுக்க போகிறோம். இப்போ இந்த பக்கமும் கட்டிங் கொடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், இதை வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அழகாக ஒரு வி கட்டிங், இந்த பக்கம் ஒரு வி கட்டிங் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த பக்கத்தில் ஒரு வி மாதிரி ஒரு கட்டிங் கொடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், ரைட். இந்த பாருங்க, இப்போ கம்பு மாதிரி தெரியுதா? அப்படியே குச்சி குச்சாக தெரியும் பாருங்கள். 4 பக்கமும் 4 திசையிலையும் கம்பு நீட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். இது ஒரு மாடல். சரிங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, மாலை, பூ மாலை செய்ய போகிறோம். இந்த மாலை செய்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான். கரெக்டாக ஒரு பகுதியில் வந்து கட்டிங் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த பக்கமும் பகுதியில் கட்டிங் பண்ண போகிறோம். கட்டிங் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், இதுலேயும் என்ன பண்ண போகிறோன்னா, இதை கட் பண்ண போகிறோம். இப்போ இதை கட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த 4 பக்கமுமே வந்து அப்படியே பொடி கட்டிங் கொடுக்க போகிறோம். அதாவது கட்டிங் பண்ணி எடுத்ததில் இங்கே பாருங்கள், இது வந்து பொடி பொடிசாக கட்டிங் பண்ண போகிறோம். அப்புறம் இங்கே மேலேயும் கட்டிங், இந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, இதில் மேலேயும் பொடிசாக கட் பண்ண போகிறோம். ரைட். இப்போ கட்டிங் பண்ண பிறகு இதை என்ன பண்ண போகிறோம்னா, 4 பக்கமும் இதை வந்து அப்படி எடுத்து விட போகிறோம். சரி, ரைட். இப்போ பாருங்கள், பாருங்கள், இப்போ வந்து மாலை
அருமையாக வீட்டுக்கு வந்து ஜோடனை பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாக வந்துருச்சு. ஒரு மாலை வந்துருச்சு பார்த்தீங்களா. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த மாலையிலேயே வேறு ஏதாவது ஒரு வடிவத்தை உருவாக்கி ஒரு மாலை பண்ண போகிறோம். சரிங்களா. இதுக்கும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான். ஒரு முக்கால்வாசியில் ஒரு கட்டிங் கொடுக்குறோம். திருப்பி இங்கே ஒரு கட்டிங் கொடுக்குறோம். கொடுத்துட்டு இதை வந்து இந்த பாருங்கள் அப்படி மாற்றி அமைக்கிறோம். அமைச்சிட்டு என்ன பண்ணுறோம்னா, திருப்பி இதை ஒரு கட் பண்ணுறோம். இப்போ பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா, இதை மடக்கிட்டு இங்கே வந்து லைட்டாக ஒரு கேப்பு கிடைக்கிற மாதிரி இங்கே பாருங்கள், அதாவது இந்த பக்கம் ஒரு ஓட்டை போட்டு விட்டுறோம். அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு ஓட்டை போடுறோம். இட்டும் ஓட்டை போட்டோம். இப்போ பாருங்கள் தெரியுதுங்களா, 2 பக்கமும் நம்ம ஓட்டை போட்டோம். இப்போ இதை எடுக்க போகிறோம் நம்ம அப்படியே. இங்கே பார்த்தீங்களா, ரொம்ப அருமையான ஒரு மாலை செஞ்சிட்டோம் நம்ம. இங்கே பார்த்தீங்களா, ரொம்ப அருமையாக ஒரு மாலை பண்ணியாச்சு. சரி நண்பர்களே, இன்னும் நிறையா செஞ்சுக்கிட்டே போகலாம். இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இந்த மேடை அலங்கரிப்பு, அப்புறம் இந்த ஒரு திருமண வைபவத்தில் வந்து இந்த கார் டெக்கரேஷன் பண்ணுறது, நிறையா பூக்கள்லாம் அலங்காரம் பண்ணி வைக்கிறதுக்கு, அந்த டயத்தில் எங்கேயாவது வெளியே போய் பூக்கள் வாங்கிட்டு வர்றதுக்கு பதிலாக ஒரு நேச்சுரலாக ஒரு பூ வச்சாலுமே ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் வந்து வாட ஆரம்பிச்சிடும், வெயிலுக்கு வதங்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பேப்பரில் வந்து அந்த பூக்களை செஞ்சு வைக்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். அன்றைக்கி நாள் ஃபுல்லாக வாடாது. இதே மாதிரி மேடை அலங்காரம், அப்புறம் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா வீட்டுக்குள்ளே அலங்காரம், வாசலில் தோரணங்கள் அலங்காரம், இந்த மாதிரி நிறையா பண்ணலாம். ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளாக ஒரு டெக்னிக் என்னன்னு கேளுங்களேன். இங்கே பாருங்களேன், இப்போ சாதாரணமாக ஒரு தோரணம் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா, இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, அங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை, ஒரு மாவிலை தொங்க விட்டு அப்படியே ஒரு வீட்டில் வந்து அப்படியே சுற்றி சபத்தில் ஒட்டுறாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரே ஒரு இந்த மாதிரி சுற்றிட்டு ஒரே ஒரு இலை அமைப்பு தான். இங்கே பாருங்கள், இப்போ இங்கே பாருங்கள், ஒரே ஒரு இலை அமைப்பு பார்த்தீங்களா. இது பார்த்திங்கன்னா, வீட்டில் அந்த நிலக்கதவில் அப்படி தொங்க விடுறதுக்கு ஒரு டெக்கரேஷன் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதெல்லாம் வந்து அடுத்து இந்த மாடலில் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னா, இன்னொரு டிசைன் இருக்குது பாருங்கள். இப்போ நான் பண்ணது இலை மாடல் பண்ணோம். இப்போ இதே வேறு மாதிரி பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள்,
இப்போ இலை மாடல் மட்டும் கிடையாது. இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இது மாதிரியும் வீட்டு வாசலில் தொங்க விடுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அங்கே பாருங்கள், இப்படி தொங்க விடலாம். அது பார்த்திங்களா, இந்த மாதிரி பண்ணலாம். சரி, அன்பு நண்பர்களே, இன்றைக்கு நம்ம பார்த்துக்கிற அந்த ஒரு இயற்கையோடு இணைந்தது தான் இந்த செயற்கையுமே. நம்ம எதுவுமே நம்ம இங்கேருந்து தான் எல்லாத்தையுமே கொண்டு வர்றோம். இங்கே உள்ளதை தான் நம்ம வந்து எதை வேணாலும் உருவாக்குறோமே தவிர, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே அவ்வளோதான். அந்த உலகத்தில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் எல்லாத்தையுமே நம்ம உருவாக்கிட்டு வர்றோம். அப்படின்றப்ப நாம் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கணும். நல்ல கவலை இல்லாத தூக்கத்தை வந்து நல்லா தூங்கி எந்திரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் எல்லாம் தானாக தேடி வரும். உங்கள் உடம்புக்கு எதுவுமே நோய் வராது, நொடி வராது. ரொம்ப ஆரோக்கியமாக அந்த உலகத்தில் வாழ்வீங்க என்பதை தெரிவித்துக்கொண்டு நிறைவு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.